எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. 2 பேருமே டீ ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எப்பயுமே அம்மா தான் எனக்கு டின்னர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நானே செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மா அதுக்கு சைட் டிஷ் அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. தோசை போடுற வேலை மட்டும்தான் சொல்லிட்டு அதை நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். அஸ் யூஷுவல் டீ ரொம்ப சிம்பிளா தான் போடுவோம். இந்த மசாலா டீ அப்படின்றதெல்லாம் நாங்க அதிகம் சாப்பிட்டதில்ல. முக்கியமா அந்த ஏலக்காய் போட்டதெல்லாம் நாங்க டச் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு அது ஒத்து வராது. அதிகபட்சம் நாங்க மசாலா டீ அப்படின்னு சொல்றது எதன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல ஹெட்டேக்காவோ ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுல அம்மா இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு செய்வாங்க டீல. அவ்வளவுதான். எங்க வீட்ல டீ அப்படின்னா கொஞ்சமா பால் ஊத்தி, கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊத்தி, டீ தூள் போட்டுட்டு, சுகர ஆட் பண்ணி அவ்வளவுதான். அத நாங்க வடிகட்டிட்டு சாப்பிட்டுருவாங்க. நான் டீ அதிகமா குடிக்க மாட்டேன். எனக்கு அதிகமா நான் எடுத்துக்கவே மாட்டேன் அத. அப்படியே குடிக்கிறதுனாலும் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு வீடியோனால அம்மா நெறைய எனக்கு கிளாஸ்ல ஊத்தி குடுத்தாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா ஒரு குட்டி கூஜா மாரி. இந்த மாரி 3 கூஜா எங்க 3 சிஸ்டருங்க கிட்டயுமே இருக்கு. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்களோட அம்மாவோட அம்மா எங்க பாட்டி எங்களுக்கு வாங்கி குடுத்தது. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது. இத்தனை வருஷமா அம்மா மேல மூட்டை கட்டி மேல ஸ்லாப் மேல வச்சிருந்தாங்க. இத பார்த்தோனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு. எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல டீ ஊத்தி, அதுக்கப்புறம் நாங்க டீ இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சோம். எப்பயுமே அம்மாவோட அம்மா எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். இத யாருமே அப்ஜெக்ட் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும். அத யாராலயும் மறுப்பு சொல்லவே முடியாது. பாட்டி அப்படின்னா, அம்மாவோட பாட்டி எல்லாருக்கும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அப்புறம் அம்மா கொஞ்சம் கிச்சன்ல சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க. இந்த இந்த இடத்துலலாம் ஏதாவது வரைஞ்சு குடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ட்ரா பண்ணி குடுத்தேன். அந்த ஒரு செடி பார்த்திருப்பீங்க. அத வந்து அம்மா தான் கட்டி விட்டாங்க. ஏன்னா கிச்சனுக்கு என்னதான் இருந்தாலும், அந்த ரூம்ல தினமும் அவங்க தான் அதுல என்டர் ஆறாங்க, சமைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அங்க தான் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றனால, அந்த இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா தான் அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அத புரிஞ்ச அம்மா கரெக்ட்டா அத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல செடி கட்டி விட்டா அழகா இருக்கும்னு அத மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிச்சன்லலாம் அடிக்கடி இந்த பாத்திரம் எல்லாம் லேடீஸ், வுமன் எல்லாம் ஏன் வாங்கி குடுக்க சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்டுங்கள அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. இந்த மாரி பாத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது மட்டும் தான் அவங்களால ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்து ஏதாவது சமைப்பாங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்தாங்கன்னா, அந்த குழந்தை ஒரு ஃபங்ஷன் வர வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸ 10 வாட்டியாச்சும் போட்டு பார்க்கும். அதுபோல தான் விமனும், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே இது சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அத புரிஞ்சுகிட்டு ஹஸ்பண்டா இருக்கவங்க, அவங்க நெறைய பாத்திரம் வாங்கி குவிக்கிறாங்கன்னு நினைக்காம, அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு பொருள் வாங்கி குடுங்க. அவங்க ஒண்ணும் தங்கமோ, வைரமோ வாங்கி குடுக்க சொல்லலையே. வீட்டுக்கு தேவையான பாத்திரம் தானே வாங்குறாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வுமன்ஸ் ஃபீலிங். அப்புறம் அம்மா மேக் பண்ண ஆல் இன் ஒன் இந்த சட்னி செம சூப்பரா இருந்தது. இத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.